Taste the Daily. ஒரே வாரத்தில் 2 லாக்அப் மரணங்கள் நிகழ்த்தி மக்கள் நலனில் அக்கறையற்ற அரசு என்பதை ஸ்டாலின் அரசு மீண்டும் நிரூபித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் தரிசனத்திற்கு மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த மூதாட்டி சிவகாமி மகள் நிகிதாவுடன் காரில் வந்துள்ளார். அந்த காரை கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரிடம் பார்க் செய்ய கூறிவிட்டு இருவரும் தரிசனம் செய்ய சென்று விட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது காரில் வைத்திருந்த நகையை காணவில்லை என்று அஜித்குமாரிடம் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் புகார் கூறியுள்ளனர். இதையடுத்து காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்தார். தகவல் அறிந்த பொதுமக்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் 10க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக ஆவேசமாக குற்றம் சாட்டினர். எல்லாத்தையும் அடிச்சாங்களா? எல்லாத்தையும் கட்டி போட்டு பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சாங்க. கடைசியா வண்டியில விட்டு நான் சொல்றேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும் போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ள போனேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அப்போ உங்க அண்ணன் எப்படி இருந்தாங்க? நடந்து போற ஸ்டேஜ்ல. இன்னைக்கு இப்பதான் கடைசி நேற்று பாத்தீங்களா? இன்னைக்கு பார்த்தேன் சார். இப்போ ஒரு 4 மணிக்கு 4:30. அதுக்கப்புறம் அவருக்கு இது உடல்ல எந்த ஒரு நோய் உபாதைகள் வேறபடி எந்த நோயும் கொண்டு போறோம்னு சொன்னாங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல, டிரைவர் மட்டும் தான் என் கூட இருந்தாரு. அங்கங்க நிப்பாட்டி வச்சு அடிச்சாங்களா? எங்க சார்? எந்த இடத்துல அடிச்சாங்களா? ஆமா, வண்டிக்குள்ளே ரன்னிங்லயே அடிச்சாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஜவ்வாது மலையில் கோடை விடுமுறை முடிந்த பின்னும் வெற்று விளம்பரத்திற்காக விடிய அரசு கோடை விழா நடத்தியுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடையானது முடிந்த நிலையில் ஜூன் மாத முடிவில் விடியா திமுக அரசு ஜவ்வாது மலையில் கோடை விழா நடத்தியுள்ளது. இதற்காக இப்பகுதியில் பெயர் அளவிலேயே அரங்கங்கள் அமைக்கப்பட்டதாகவும் குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமல் விழா நடத்தியதால் மக்கள் அதிருப்தி அடைந்ததுடன் விடியா திமுக பொறுப்பேற்றதில் இருந்தே இது போன்ற கேலிக்கூத்துகள் அரங்கேறி வருவதாக புலம்பி சென்றனர். இதனிடையே விடியா அமைச்சரை வரவேற்க பூத்தூவ கொடுத்த தட்டை பெண்கள் முண்டியடித்துக் கொண்டு பிடுங்கிச் சென்ற அவல நிலையும் ஏற்பட்டது.